யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் திருமதி மைக்கேல் ஜீவராணி புனிதா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். முல்லைத்தீவை தன்னுடைய சொந்த இடமாக கொண்ட இவர் ஆசிரியர் தொழிலிலே இருந்து படிப்படியாக முன்னேறி இன்று பரீட்சை ஆணையாளராக பதவி வகிக்கின்றார். முதலிலே இவரை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாங்கள் கேட்போம். என்னுடைய தொழில் அறிமுகத்தை நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக அதிகம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆசிரியர் தொழில் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு முதலாவது தொழில் ஆசிரியர் தொழில். என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர் பெற்றோர்களாக இருந்தால் அதை நான் வெறுத்த முதலாவது தொழில், முதல் இடத்தில் இருந்த தொழில். அதற்கு நான் வலுக்கட்டாயமாக என்னுடைய தாயாரால் தள்ளப்பட்டேன். அந்த தொழிலில் நான் இருக்கிற 20 வருடங்கள் பணியாற்றிய பின்பு அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைத்த பொழுது கல்வி நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில் நான் சித்தி அடைந்ததன் காரணமாக கல்வி பணிப்பாளராக இலங்கையின் தலைநகரில் கொழும்பு கல்வி வலயத்தில் நான் பணியாற்றினேன். அதற்கு பின்னர் அங்கிருந்து எனக்கு ஒரு அழைப்பு இலங்கை முழுவதற்கும் பணியாற்றுவதற்காக பரீட்சைகள் திணைக்களத்திற்கு பணியாற்றுவதற்கான வேண்டுகோள் அங்கே இருந்த பரீட்சை ஆணையாளர் ஒருவால் விடுக்கப்பட்ட பொழுது அதை நான் நிராகரித்திருந்தேன். காரணம், என்னுடைய இலக்கு கல்வி நோக்கியதாக, நான் ஒரு அகாடமிக்காகத்தான் என்னை நான் மாற்ற விரும்பினேன். இருப்பினும் தொழில்சார் ரீதியாக நான் அதுக்குள்ளே மீண்டும் தள்ளப்பட்டேன். ஒரு ஆணையாளராக, உதவி பிரதி ஆணையாளராக இருந்து இப்பொழுது பரீட்சை ஆணையாளராக, இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளராக பதவியேற்றுக்கிறேன். நீங்கள் தற்பொழுது பரீட்சை ஆணையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆசிரியர் தொழிலிலே இருந்து இந்த கடமை மாற்றம் எவ்வாறான அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றது? அனுபவங்கள் என்று சொல்வதற்கு ஆசிரியர் தொழில் அதிகமான மாணவர்கள், பிள்ளைகள், சமூகத்தோடு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவங்கள் இருந்தது. எந்த பாடசாலையில் கற்பிக்கிறனோ அந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் அல்லது அயல் பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் அந்த சமூகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. மாணவர்களை கற்பிக்கிறது என்பதை விட அவர்களை உருவாக்குவது என்பது என்னுடைய ஆசிரியர் தொழிலினுடைய ஒரு அல்டிமேட் இலக்கு என்று சொல்லலாம். அதன்படி தான் நான் அவர்களுக்கு பாடம் கற்பித்ததை விட எப்படி கற்க வேண்டும், எப்படி உருவாக வேண்டும், இதுதான் என்னுடைய கற்பித்தல் முறையாக இருக்கும். அதில் இருந்து நான் கல்வி நிர்வாக சேவை அதிகாரியாக மாறிய பொழுது எல்லாரையும் வழிநடத்துகிற ஒரு நிர்வாகம் செய்கிற, முகாமைத்துவம் செய்கிற ஒரு பொறுப்பு, அது மிகவும் கடினமான ஒரு பொறுப்பு. அதுவும் தலைநகரிலே செய்கின்ற பொழுது, ஒரு பணிப்பாளராக தலைநகரிலே பணிகின்ற பொழுது அங்கே சவால்கள் நிறைய இருக்கும். ஏன்னா தமிழ் மொழி மூலத்துக்கு உரிய அங்கீகாரம் இருக்காது. இப்போ கொழும்பு கல்வி வலயத்தில் பணிபுரிகின்ற பொழுது அது மிகவும் சவாலுக்கு இருந்தாகும். ஆனால் அந்த சவால் என்னை ஒரு புடம் போட்டு கொண்டு போனது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சவால்கள் வருகிற பொழுது நான் என்னுடைய அந்த கெப்பாசிட்டி அதை தாண்டி போகிறதுக்கு நான் டெவலப் பண்ணி கொண்டிருந்தேன். அது பல பிரச்சனைகளை எனக்கு ஆசிரியர்களுக்கு, அதிபர்களுக்கு தீர்ப்பதற்கு வழிகாட்டியாக மாற வைத்தது. கொழும்பு பாடசாலைகள் குறிப்பாக ஏறக்குறைய 58 தமிழ் பாடசாலைகள் இருந்தன. அந்த பாடசாலைகள், அதாவது பைமீடியா ஸ்கூல் உட்பட அந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் வழிநடத்த செல்கின்ற பொழுது அல்லது மேற்பார்வைக்கு செல்கின்ற பொழுது அல்ல ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள், பிள்ளைகள், பெற்றோருடைய பிரச்சனை கையாளுகிற பொழுது இந்த ஆசிரியர் தளத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லையில் இருந்து நான் கொஞ்சம் விரிவடைந்தது பணிப்பாளராக. அதற்கு பின்னராக பரீட்சை திணைக்களத்துக்குள்ளே செல்கின்ற பொழுது அது இலங்கை முழுவதும் விரிவடைந்திருக்கிறது. அதற்கு மேலாக சர்வதேச மட்டங்களிலும் எங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது பரீட்சைகளை நடத்துவது தொடர்பாக. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏனென்றால் முழுமையான இரகசியத்தன்மை வாய்ந்த ஒரு நிறுவனம், முழுமையாக நம்பகமும் தகுதியையும் நிலைநிறுத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு கத்திக்கு மேல் நடப்பது போன்ற பயணம் செய்கின்ற ஒரு தொழில் ஆணையாளர் என்ற தொழில். பல தரப்பட்டவர்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய தொழில். நாட்டின் தலைவரிலிருந்து சகல துறையினருக்கும் நாங்கள் பதிலளிக்க வேண்டியவர்கள். அந்த இடத்துல மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி. அதே நேரம் பரீட்சார்த்திகளுக்கு எந்த விதமான சிறு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற சகல பரீட்சார்த்திகளுடைய பெறுபேறுகளையும் பரீட்சையை உறுதி செய்து வெளியிடுகின்ற பெரிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கான அந்த சான்றிதழ்களை வெளியேற்ற வரைக்கும் நாங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். இங்கே கடுமையான அர்ப்பணிப்பு, ஆசிரியர் தொழிலில் இருந்த அர்ப்பணிப்பை விட, பணிப்பாளராக இருந்த அர்ப்பணிப்பை விட ஒரு ஆணையாளராக பல மடங்கு அர்ப்பணிப்போடு அங்கே பணியாற்ற வேணும். குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் பரீட்சை திணைக்களம் 24 மணித்தியாலமும் 365 நாட்களும் பணியாற்றுகின்ற ஒரு இடம். நாங்கள் தூங்குகின்ற நேரம் ஆகக்கூடிய
இது 4 மணித்தியாலம், சில சந்தர்ப்பங்களில் சில நாட்களில் மட்டும்தான் 5 மணித்தியாலமாக இருக்கும். அவை கடுமையான அர்ப்பணிப்பு, கடுமையான நேர்மை, கடுமையான இரகசியம் பேணுகின்ற ஒரு தொழில். நீங்கள் இந்த இலங்கை பரீட்சை திணைக்களத்திலே மிகவும் சவால் நிறைந்த ஆணையாளர் என்கின்ற அந்த பதவியை வகிக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவங்களிலே இருந்து எமது கல்வி செயற்பாடுகளை பற்றி சொல்ல முடியுமா? பரீட்சை திணைக்களத்துக்குள்ளே செல்லும் வரை என்னுடைய அனுபவம், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உளநிலை எல்லாம் இருந்தது. இலங்கையிலே வடமாகாணத்து மக்கள் கல்வியிலே உயர்ந்தவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலே மிக சிறந்தவர்கள், இப்படியான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் எல்லாம் என்னடா நான் இந்த மாகாணத்தை சேர்ந்ததால் அந்த அப்படியான ஒரு முற்சார்பு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் பரீட்சை திணைக்களத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து போக தொடங்கியது. இல்லை, நாங்கள் முன்னோக்கி சென்றவர்கள் இல்லை இலங்கையில். ஒரு காலத்தில் அது இருந்திருக்கலாம். ஆனால் பரீட்சை பெறுபேறுகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வு அபிவிருத்தி கிளையில் தான் நான் முதலாக பணியாற்றினேன். அங்கே ஆய்வு அறிக்கைகளை படிக்க வேண்டியிருந்தது, தொடர்ச்சியான ஆய்வுகளை செய்ய வேண்டியிருந்தது. பரீட்சை பெறுபேறுகள் வெளியிட்ட பின்னர் அந்த ஆய்வுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவோ பின்னோக்கி நிற்கின்றோம் என்றது எனக்கு புரிந்தது. அதனாலே இந்த மாகாணத்திலே, வட மாகாணத்திலே அல்லது கிழக்கு மாகாணத்திலே சரி, தமிழ் மொழி மூலமான கல்வியிலே நாங்கள் நிறைய தூரம் வேகமாக மிக புத்திசாலித்தனமாக பயணிக்க வேண்டி இருக்கின்றது. அது ஒரு பரீட்சை ஆணையாளராக தனியாக செய்யவோ, அல்லது ஒரு பணிப்பாளராக, மாகாண பணிப்பாளராக தனியாக செய்யவோ, அல்லது வலய பணிப்பாளராகவோ தனியாக செய்ய முடியாத ஒரு காரியம். அது முழுமையாக ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உழைப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய கல்வி நிறைவு செய்யப்பட வேண்டும். இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் அந்த கல்வி செயற்பாடு ஆரம்பிக்கணும். இந்த கல்வி செயற்பாடுன்றது தனியே எங்களுடைய பெற்றோர்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பாடசாலைக்கு போகிறது, பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரம் எல்லாமே தனியார் வகுப்பு, டியூஷன், இதற்கு அனுப்பி எடுத்தால் போதுமானது. இந்த கல்வி செயற்பாடு போதுமானது அது அல்ல. உண்மையிலே அந்த கல்வி செயற்பாடுலேருந்து நாங்கள் உடைத்து கொண்டு வெளியில் வர வேண்டும். நாங்கள் பிள்ளைகளை உருவாக்க, அதாவது படைப்பு திறன், கற்பனை, அவர்களுடைய சிந்தனைகள் உள்ளவர்களாக, ஆக்கபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக்கி விட்டால் இந்த டியூஷன் எல்லாம் தேவையில்லை. இது வகுப்பறைகளிலே சாதிக்க முடியும். எனக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது. நான் நீர்கொழும்பில் ஒரு ஆசிரியராக குறிப்பிட்ட காலம் 5 வருடங்கள் பணியாற்றினேன். அந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசத்தினுடைய சவால்கள் நிறைந்த அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாம் அவர்கள் வேறு ஒரு உலகத்திலே இருந்தார்கள். காப்போது உயர்தரத்து வகுப்புக்குள் வருகின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு அங்கே நான் பாடம் கற்பிக்கவில்லை. அங்கே இடம்பெயர்ந்து பல வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள், மேல் மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இதுதான் உங்களுடைய இலக்கு, இந்த இலக்கை நோக்கி நீங்கள் தினமும் முயற்சிக்க வேண்டும். அந்த இலக்குக்கு அவர்களை தள்ளி கொண்டு போனதான் என்னுடைய வேலையாக இருந்தது. நிறைய பெறுபேறு, கைமேல் பெறுபேறு கிடைத்தது. அந்த மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது பல உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். கல்வி பொது நிர்வாக சேவை, அதாவது SLAS ஆஃபீஸராக, ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறவர்களாக, மருத்துவர்களாக, இப்படி பல துறைகளிலே இருக்கிறார்கள். பல பணித்துறைகளிலும் அந்த மாணவர்கள் நினைக்கிற பொழுது அங்கே நான் நினைக்கிறேன், நான் முல்லைத்தீவிலே பணியாற்றின காலத்தை விட அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதிக சாதனை. ஏன்னா அந்த கல்வி செயற்பாடுகளே ஒரு ஆசிரியராக தள்ளி கொண்டு போன விதம் வேறுமானது. இப்படி ஒரு பணி அங்கே அதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைத்தார்கள். பெற்றோர்கள் மிக கண்டிப்பான ஒரு ஆசிரியராக இருந்தேன். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைத்தது. அந்த அனுபவம் எனக்கு சொல்லுகிறது, எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை மத்திய மாகாணங்களில் பெற்றோர்கள் நினைத்தால் அவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை நாங்கள் மாற்ற முடியும். இந்த கல்வி செயற்பாடு வெறுமனே டியூஷன் படிப்பு அல்ல, ஜஸ்ட் சர்டிஃபிகேட். அது ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ இதெல்லாம் பிள்ளைகள் கிரேட் 10 கிரேட் 9லேயே பரீட்சை எழுதுகிறார்கள். அந்த பரீட்சை எழுதின பிற்பாடு அவர்கள் வெளியே போக முற்படுகிறார்கள். அண்மையிலே ஒரு உயர் அதிகாரி எங்களுடைய வந்திருந்தார் அலுவலகத்திலே. அவருடைய மகனை கொண்டு வந்திருந்தார். அவர் ஒரு பிரபலமான கொழும்பில் உள்ள கல்லூரியில் பயில்கின்ற மாணவன். அவர் கிரேட் 9 மாணவன், ஒரு இந்த சைஸ்லாம் இருப்பார். அவரை ஓலெவல் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்காக அந்த தாயார் அழைத்து வந்தனர். தாயார் ஒரு பெரிய உயர் நிறுவனத்தின் உயர் அதிகாரி. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாணவன் 14 வயது, இவனை நீங்கள் ஓலெவல் எழுத வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு பிராய்லர் கோழி மாதிரி உருவாக்க போகிறீங்கள் என்று நான் அவர்கிட்ட சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னால், 17 வயதுக்கு முன்னம் பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறலாம். என்னுடைய மகள் இப்பொழுது இந்தியாவில் உள்ள டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து 17 வயது பட்டப்படித்து வெளியேறுகிறார். அவரும் இதே மாதிரி நான் பாடசாலையை விட்டு வெளியே எடுத்து சிறு வயதிலேயே ஓலெவல் பரீட்சை முடித்த பின்னர் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் நிறைவு செய்திருக்கிறேன். பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட், பட்டப்படிப்பு சர்டிஃபிகேட். அந்த பையனிட்ட கேட்டேன், நீ எத்தனையோ விஷயங்கள் இழக்கப் போகின்றாய்
உன்னுடைய பாடசாலை நண்பர்கள், உன்னுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகள், உன்னுடைய வாழ்க்கையின் சகல சந்தோஷங்களையும் இழந்து ஒரு ஓலெவல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தருமாண்டா நான் பாஸ் பண்ணிடுவேன் என்று பதில் மட்டும்தான் அந்த பையன் சொன்னான். அப்பொழுதுதான் நான் பெற்றோர்கள் பலர் சிந்திக்கிறார்கள், இல்லை ஜஸ்ட் டியூஷனுக்கு போகிறது, ஓலெவல் பாஸ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட், ஏலெவல் பாஸ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் யூனிவர்சிட்டியை தேடுறது அல்லது ஒரு வழி உயர்கல்வி நிறுவனங்களிலே படித்து ஒரு சான்றிதழை பெற்றால் அதுதான் கல்வி என்று நினைக்கிறார்கள். நோ, அது கல்வி அல்ல. நாங்கள் அவங்களை உருவாக்குறதுக்கான நிறைய விடயங்கள், அவனுடைய ஆளுமையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மாணவனை தயாரிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ஒரு 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 காம்போனன்ட், ஒரு அம்சம் மட்டும்தான். அதுக்கு அப்பாலே மாணவர்களை உருவாக்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதிலே எங்களுடைய ஆசிரியர்கள் தவறிவிட்டார்கள். இலங்கையில் பல ஆசிரியர்கள், இலங்கை இது 2 மொழி மூலம் உள்ள ஆசிரியர்கள் தவறி இருக்கிறார்கள் தான் சொல்லுவாங்க, தனியாக தமிழ் மொழி மூலம் அல்ல. ஆனால் அதிலே தமிழ் சிங்கள பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட பெரும்பான்மையாக இருக்கிறதால குறிப்பிட்ட பகுதியினர் கவனம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கூட எங்களுடைய தமிழ் மொழி மூலம் வெகு வெகு குறைந்த வீதத்தினர் தான் அந்த தாண்டி அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளை படித்து O லெவலில் 9A, A லெவலில் 3A, பிறகு யூனிவர்சிட்டி முடித்தா பிறகு சரி, அது எல்லாத்தையும் விட 5ஆம் வகுப்பிலே ஒரு டாப் எடுக்கிறது, 5ஆம் வகுப்பிலே கட் அவுட்டுக்கு மேலே எடுத்தால் அது ஒரு சாதனை. இப்படியான குறுகிய சிந்தனைகளோடு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதனாலே பிள்ளைகள் கல்வி சுமைக்குள்ளே இருக்கிறார்கள், பிள்ளைகள் அழுத்தங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அதனாலே தான் அந்த சர்டிஃபிகேட்டை டார்கெட் பண்ணி பிள்ளைகள் அழுத்தங்களுக்குள் போகிற பொழுது பிள்ளைகளாக எங்களுடைய கல்வி செயற்பாடு வெற்றி அளித்தேன்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த ஆசிரியரும் சொல்ல முடியாது. பல ஆசிரியர்கள் பாடசாலைகளில் பெரிய கல்வி செயற்பாடில் பெரிய தளபதிகளாக பெரிய பெரிய பட்டங்கள் பெற்று பெரிய சாதனைகள் படைத்தவர் என்று சொல்கிறவர்களை நான் கேட்க விரும்புவது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா, தள்ளி இருக்கிறீர்களா? நீங்கள் கல்வி செயற்பாட்டிற்கு அப்பால் மாணவர்களை உருவாக்குவது மிக முக்கியம் என்று சொன்னீர்கள். இன்றைய காலகட்டத்திலே ஒரு மாணவனை உருவாக்க முனைகின்ற பொழுது, அவனை தண்டிக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மாணவனுக்கு தண்டனை வழங்குவதை பற்றி எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். எல்லா ஆசிரியர்களும் கல்லூரியில் பயிற்சி பெற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குரு வித்தியாலயத்தில் பயிற்சி பெற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பட்ட பின் படிப்பு டிப்ளமா PGD செய்கிற ஆசிரியர்களுக்கும் அல்லது கல்வி முதுமானி பட்டத்தை பெறுகிற ஆசிரியர்கள் அல்லது அதுக்கு மேலே கல்வி ஏற்கிற ஆசிரியர்கள் எல்லோருக்குமே தெரியும் மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவது எவ்வாறு என்பது. தண்டனை என்பது மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் தண்டனை. மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற எதுவும் தண்டனை அல்ல. தண்டனை என்றது அவன் ஏற்றுக்கொண்டு அவன் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையிலிருந்து அவனை அப்படியே டேர்ன் பண்ண வைக்கணும். அவனுடைய அந்த பாதையிலேருந்து மற்ற பக்கத்துக்கு பயணிக்க வச்சால் அதுதான் தண்டனை. அது அவனுக்கு வாழ்நாள் மூட இங்கே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இங்கே இருக்குது. நான் இதுக்காக தண்டிக்கப்பட்டேன், அது அவனுடைய வாழ்க்கை திருப்பமாக இருந்தால் அந்த தண்டனை உண்மையானது. தண்டிக்கிற பொழுது முதன்மையாக மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையை கொடுக்கிற உத்திகள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு தெரியும். அவர்களுடைய தொழில்சார் கல்வியிலே அவர்கள் படித்திருக்கிறார்கள், ஆனால் அமுல்படுத்துவதில்லை. பாடசாலையில் ஆசிரியர்கள் படித்ததெல்லாம் பட்டத்திற்காகவும் பதவி உயர்வுக்காக அல்லது சம்பள உயர்வுக்காகத்தான் என்றதிலே இருக்கிறது நடைமுறையில். உண்மையிலே ஒரு ஆசிரியர் அதை வகுப்பறைக்குள்ளே அமுல்படுத்துவாராக இருந்தால் எந்த ஒரு மாணவனும் ஆசிரியர் தண்டிக்கிற பொழுது எதிர்க்க மாட்டான். எந்த பெற்றோரும் அதை எதிர்க்க மாட்டார்கள். பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் பெற்றோரிடமே விட வேண்டும், நீங்களே உங்களுடைய மாணவர்களை தாண்டியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை தாண்டியுங்கள். தண்டனை எப்படி இருக்க வேண்டும்? மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாத தண்டனைகள் பாரதூரமான விளைவுகளை தோற்றுவிக்கும். அது பெரிய ஒரு வெடிப்பை கொண்டு வரும். மாணவர்கள் இந்த காலத்தில் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது எங்களுடைய சமூகத்திலே. இப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அந்த காலத்திலே படித்த நாங்கள் அப்போ அப்படி இருக்கையில், அப்போ டீச்சர் அப்படி இருந்தது, நாங்கள் இப்படி இருந்தோம், டீச்சர் மாதிரி சொன்னால் இப்படி இருந்தோம், இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. உண்மை என்றால் அந்த தலைமுறைக்கும் எங்களுக்கும் இடையிலே பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் என்ன செய்ய விளைகிறார்கள்? தாங்கள் 20 வருடங்களுக்கு அல்லது 15 வருடங்களுக்கு முன்னர் கற்ற சேமித்து கொண்ட தங்களுடைய சேமிப்புகளை மாணவர்களுடைய தலையில் டிபாசிட் பண்ண முனைகிறார்கள். அந்த டிபாசிட் அங்கே இப்போ இருக்கிற மாணவர்கள் செல்லுபடியாகாது. இப்போ இருக்கிற மாணவர்கள் தொழில்நுட்ப வெடிப்புக்குள்ளே வாழுகிற மாணவர்கள், அதுக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டு அதில் அடித்து கொண்டு போகப்படுற மாணவர்கள். அவை அவர்களை கொண்டு வரத்துக்கு அதைவிட அதிகமான நுட்பங்கள் தெரிஞ்ச ஆசிரியர்கள் வேண்டும், நுட்பங்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆசிரியர்கள், டீச்சர் ஷுட் பி எ கிரியேட்டர். அப்படி ஒரு நுட்பங்களை கண்டுபிடிச்சு அந்த மாணவர்களை அந்த வெடிப்புக்குள்ளே அவர்களோடு பயணித்து அவர்களை உரிய முறைக்கு உருவாக்குற பொழுது நல்ல திறமையாளர்களை, நல்ல சாதனையாளர்களை, நல்ல கண்டுபிடிப்பாளர்கள், நல்ல விஞ்ஞானிகளை, நல்ல சமூக உருவாக்குவர்கள் எல்லாரையும் உருவாக்க முடியும் நாங்கள்.
அந்த தண்டனை என்றது இல்லை இருந்து ஆசிரியர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து ஆசிரியர்கள் நாங்கள் நினைக்கிறபடி மாணவர்களை உருவாக்காமல் மாணவர்களை மாணவர்களாக உருவாக்க முயற்சித்துவமாக இருந்தார் நிச்சயமாக தண்டனை பெற்று. நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்களின்படி எமது இலங்கை நாட்டில் இருக்கின்ற கல்வி திட்டங்கள், அந்த கல்வி முறைமைகள், அதிலே ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா? அதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா? கல்வி திட்டம் காலத்துக்கு காலம் திருத்தப்படுகிறது. இலங்கை பல கல்வி சீர்திருத்தங்களை சந்தித்துகிறது. இறுதியாக 2003ஆம் ஆண்டு அதற்கு பின்னரும் பல அவ்வப்பொழுது சிறு சிறு சீர்திருத்தங்களை சந்தித்து வந்திருக்கிறது. இப்பொழுது இன்னொரு சீர்திருத்தத்திற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. கல்வி சீர்திருத்தம் காலத்தின் தேவையின் பொருட்டும் நாட்டினுடைய தேவையின் பொருட்டும் சீர்திருத்தங்கள் இடம்பெறும். இப்போ இப்பொழுது நடைமுறையில் நாங்கள் இருக்கின்ற கல்வி திட்டம் என்பது குறைபாடுடையதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் குறைபாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் இவ்வளவோ காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். அவை அது 2003 இருந்து நாங்கள் நிறைய காலங்களை தாண்டி வந்திருக்கிறோம். எனவே சீர்திருத்தப்பட வேண்டும். முதலாவதாக என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் சொல்வேன், பாடசாலை கல்வியெல்லாம் 19-20 வயது வரைக்கும் மாணவர்களை வைத்திருப்பது பொருத்தமற்றது. மாணவர்கள் தொழிலுலகத்துக்கு விடப்பட வேண்டும். இவ்வாறு பல சீர்திருத்தங்களை கொண்டு வர எதிர்பார்க்கப்படுறது. அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்புகளோடு. இந்த கல்வி திட்டத்திலே குறைபாடு என்பதை விட கல்வி திட்டத்திற்கூடாக நாங்கள் எவ்வாறு மாணவர்களை சரிப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கணும். எப்பொழுதுமே நாங்கள் இதில் பிள்ளை சிஸ்டம் பிள்ளை அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது அந்த சிஸ்டம் பிழையான சிஸ்டமாக இருந்தாலும் அதை எங்களுக்கு எப்படி வாய்ப்பாக மாற்றலாம் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெறுவது 2 நோக்கங்களுக்கு. நான் ஒரு உதாரணத்தின் மூலம் வழங்கப்படுத்துகிறேன். 2 நோக்கங்கள். ஒன்று, வறிய திறமை வாய்ந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில்களை தொடர்கல்விக்கு வழங்குவது, அதாவது இடைநிலை அங்கால உயர்கல்விகளுக்கு அவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்குவது. 2வது நோக்கம் பிரபலமான பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பது. இந்த 2 நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த பரீட்சை நடத்தப்படுகிறது. அந்த பரீட்சையிலே நாங்கள் பரீட்சை திணைக்களம் வைக்கின்றது ஒரு வெட்டுப்புள்ளி இந்த 2 நோக்கத்தையும் அடைவதற்காக. இப்போ 25,000 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதற்கு முதல்ல இருந்து நாங்கள் அப்படியே ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் அதை எடுப்போம். அதே போல் பிரபல பாடசாலைகளுக்கும் மாணவர்களை தெரிவு செய்வதற்கும் இந்த புள்ளிகள் பயன்படுத்தப்படும். ஆனால் இதிலே இந்த திட்டம் எப்படி நாங்கள் அமுல்படுத்துகிற பொழுதை நாங்களாம் மாற்றி வச்சுக்கிறோம். கல்வி திட்டம் சரியாக இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை வேறொரு விதமாக மாற்றிருக்கிறோம். இன்றைக்கு இது சாதாரணமாக தெரியும். தரம் 5 புலமை பரிசில் என்றால் அம்மாமாருடைய பரீட்சை. சமூகத்திலே ஒரு பெற்றோருடைய கௌரவம், ஒரு பாடசாலையினுடைய கௌரவம், அதிபருடைய கௌரவம், வகுப்பு ஆசிரியருடைய கௌரவம், உற்றார் உறவினர்களுடைய கௌரவம், எல்லாருடைய கௌரவத்தையும் ஒரு 10 வயது பிள்ளையுடைய தலையிலே நாங்கள் சுமத்தி விடுறோம். இது கல்வி திட்டத்திலே இல்லை. இப்போ கல்வி திட்டம் சரியாக இருக்கிறது, அமுல்படுத்துகிற பொழுது நாங்கள் அதை தவறாக அணுகுகிறோம், தவறாக நடைமுறைப்படுத்துகிறோம். திட்டம் சரியாக இருக்கிறது, பாடங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்த தெரியாதவர்கள் கல்வி திட்டம் சரியில்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கல்வி உலகத்துக்குள்ளே அல்ல அந்த சிஸ்டத்துக்குள்ளே பொருத்தமற்றவர்கள். அதில் எந்தவர்கள் விளைகிறோம். அப்போ கல்வி திட்டம் சரியாக இருக்கின்றது, நடைமுறைப்படுத்துவது தான் பிள்ளை என்று சொன்னால் அதற்குரிய தீர்வு என்ன? தீர்வு நடைமுறைப்படுத்துவர்கள் வழிகளை தேட வேணும். we should find the strategies. அதுக்கு நாங்கள் கட்டாயமாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன உத்திகள் கையாண்டால் இதற்கு தீர்வு காணலாம். நிச்சயமாக தீர்வு. ஒரு ஆசிரியராக இருந்தே கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். ஒரு பணிப்பாளராக ஆணையாளராக அல்ல, ஆசிரியராக இந்த திட்டத்துக்குள்ளே இருந்து பல மாணவர்களை வழிநடத்திய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். தீர்வும் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த கல்வி திட்டத்துக்குள்ளே தீர்வும் இருக்கிறது. ஆசிரியர்கள் நாங்கள் படித்த எங்களுடைய தொழில்சார் கல்விகள் எல்லாவற்றுக்குள்ளே நாங்கள் நுழைந்து நாங்கள் தேட வேண்டும். எனக்கு என்னுடைய ஞாபகம் வருகிறது, பட்ட பின்படிப்பு கல்வி டிப்ளமா நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வலிய படிப்பாளர் சொன்னால், இப்பொழுதே நீங்கள் வகுப்பறைக்குள் செல்லுங்கள் என்று. எனக்கு அவர் சொன்ன அந்த கணத்தில் அந்த வார்த்தை புரியவில்லை. இவர் எதை நோக்கி சொல்லுகிறார்? வகுப்பறைக்குள் இப்பொழுது செல்லுங்கள் என்றோடு நிறுத்திவிட்டார். அதற்கு பிற்பாடு ஒரு 30 நிமிடம் ஒரு 1 hour கழித்து தான் எனக்கு புரிந்தது, நாங்கள் இங்கே கற்கிற எல்லாம் கொண்டு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். அந்த நாளிலிருந்து அதை நான் வகுப்பறைக்குள் கொண்டு சென்றேன். நான் படித்த உளவியல், நான் படித்த தத்துவங்கள், நான் படித்த முகாமைத்துவங்கள், நான் படித்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாவற்றையும் வகுப்பறைக்குள்ளே நான் டெஸ்டிங் ஒரு பரிசோதனை செய்து பார்த்தேன். என்னுடைய மாணவர்களில் கைமேல் பலன் கிடைத்தது, நிறைய பலனை கொடுத்தது. அவை திட்டம் சரியாக இருக்கிறது. நாங்கள் படித்த எங்களுடைய தொழில் திறமையை, எங்களுடைய தொழில் தகமையை அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற பொழுது, அதனை நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது நிச்சயமாக
தீர்வு அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கு அதுக்கு பதில் இருக்குது. உங்களுடைய இந்த கருத்தின்படி ஆசிரியர்களிடம்தான் பிழை இருப்பதாக தோன்றுகின்றது. அவர்கள் சரியாக அதை அமுல்படுத்தவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். அவர்களை அமுல்படுத்த வைப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம்? நான் அதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் ஆசிரியர்களை பிழை என்று இந்த இடத்தில் சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், ஏனென்றால் வழி தெரியாமல். ஆனால் வழிகள் எல்லாம் கல்வி திட்டத்துக்குள் இருக்கிறது. அதற்குரிய பதிலை முதல் விழாவிலே சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வடமாகாணத்தினுடைய கல்வி நிலைமை தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது என்று நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய காரணங்கள் என்ன? தேட வேண்டும். இது தொடர்பாக நானும் ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த வடமாகாணத்தினுடைய கல்வி நிலை தொடர்பாக பல பாத்திரங்களுக்கு முன்னாலே வந்து நிற்கின்றன. முதலாவது பாத்திரமாக மாணவர்கள், இரண்டாவது கட்டமாக எங்களுக்கிடையே இருக்கப்படுகின்ற வள பிரச்சனை முன்னாலே நிற்கின்றது. அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுடைய சமூக பொருளாதார கட்டமைப்பு நிலைகள் பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக நிர்வாகத்துறையிலே, அதாவது கல்வி முகாமைத்துவம் கல்வி நிர்வாகத்துறையிலே இருக்கின்ற பிரச்சனைகள். இதற்கு அப்பாலே பாடசாலை தலைமைத்துவங்களில் இருக்கின்ற பிரச்சனை. பாடசாலை தலைமைத்துவம் அதிபர் மட்டுமல்ல, வகுப்பறையிலே ஆசிரியருடைய தலைமைத்துவம், இவைகள் எல்லாம் அங்கே ஒரு திருத்தப்பட வேண்டிய இடங்களாக இருக்கின்றன. இவைகள் எல்லாம் நான் கண்டுபிடிச்ச ஒரு சில விடயங்கள். இதுக்கு அப்பால் சில தேசிய மட்ட நிகழ்வுகள் அல்ல தேசிய ரீதியான சில விடயங்களும் எங்களுடைய வடமாகாண கல்விநிலையில் பின்னர் செல்வது காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில், என்னுடைய அபிப்பிராயத்தில் இவைகளை நாங்கள் முன்னே தூக்கி வைத்துக்கொண்டு எங்களுடைய அந்த நாங்கள் முந்தி பயணம் செய்ய அந்த நிறைய ஆர்மி பாயிண்ட், செக் பாயிண்ட் எல்லாம் தாண்டி 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 பயணம் செய்ய அப்படியே போட்டு வச்சுக்கிற மாதிரி அப்படியே வச்சு கொண்டிருந்து முன்னால் இருந்தோண்டு அங்கால போக முடியலைன்னு சொல்லி அழுது கொண்டு கிராக்கில் போல தான் நாங்கள் இருக்கிறோம். அது எல்லாம் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை டீச்சர்ஸ்கிட்ட இருக்கிறது, ஆசிரியர் சமூகத்திட்ட இருக்குது, கல்வி நிர்வாகிகள்கிட்ட இருக்கிறது. அவர்கள் நினைச்சால் இதை செய்யலாம். ஏனென்றால் நிறைய மாகாணங்களிலே ஆசிரியர்களால் சாதிக்கிறார்கள், ஆசிரியர்களால் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு பாடசாலையினுடைய வெற்றி சிறந்த மாணவர்களே அல்ல, ஒரு வெற்றிகரமான ஆசிரியர் குழாமிலே தங்கி இருக்கிறது என்று உளவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் எங்கே அந்த ஆசிரியர்கள்? அந்த ஆசிரியர் குழாமை நாங்கள் தேட வேணும். அதிபர் சரியில்லை என்று சொல்லுகிற ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் சரியில்லை என்று சொல்லுகின்ற அதிபர்களுமாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் சரியில்லை என்று சொல்லி நினச்சி பார்ப்போம். அங்கே தேடலாம், பாதை திறக்கலாம். இதுக்கு என்ன செய்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன, இதுக்கு என்ன செய்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒழுக்க பிரச்சனைகள், வெறும் படிப்பிலே பின்னடைவுள்வார்கள். பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வடமாகாணத்தில். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய இடமாக இன்று பாடசாலை இல்லை. இதுதான் வடமாகாணத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிரதான காரணம். குறிப்பாக எங்களுடைய வடமாகாணத்திலே மாணவர்கள் பாடசாலை கல்வியை விட தனியார் கல்வி நிலையங்களுக்கு அதிகமாக செல்லுகின்றார்கள். அதே நேரம் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற அதே ஆசிரியர்கள் தான் தனியார் கல்வி நிலையங்களிலும் கற்பிக்கிறார்கள். இந்த நிலைமை மாணவர்களுக்கிடையே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கு என்ன தீர்வை நீங்கள் கூறுகிறீர்கள்? இங்கேயும் தீர்வு ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிப்பது தொடர்பாக நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை, அது தொடர்பாக கருத்து சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் மாணவர்கள் தனியார் கல்வி நிலையத்தை நாடுவது என்பது ஒரு ஆசிரியராக நான் உணர்கிறேன் என்னுடைய பலவீனம். நான் என்னுடைய மாணவர்களை தனியார் கல்வி நிலையங்களுக்கு ஆசிரியராக இருந்த காலத்தில் அனுமதித்ததில்லை. கண்டிப்பான உத்தரவாகத்தான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் பதில் சொல்ல முடியும். நான் முல்லைத்தீவில் பணியாற்றிய காலத்திலும் சரி, நீர்கொழும்பு பிரதேசத்தில் பணியாற்றிய காலத்திலும் சரி, எந்த மாணவர்களையும் நான் தனியார் கல்வி நிலையத்துக்கு அனுமதிப்பதில்லை. இதில் மிக கண்டிப்பான உத்தரவுகளை நான் இடுவேன் பெற்றோர்களுக்கு. தனியார் கல்வி நிலையத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் செல்வதாக இருந்தால் இந்த வகுப்பறையை விட்டு நீங்கள் கொண்டு சொல்லிவிடுங்கள், அல்லது அதிபரிடம் சொன்று சொல்லுங்கள், இந்த ஆசிரியரை வேறு இடத்துக்கு மாற்றிவிட சொல்லி. இந்த ரெண்டில் ஒன்று நடக்க வேண்டும்னு சொல்லுவேன். ஆகவே அதிபருக்கும் எதுவும் செய்ய முடியாது, பெற்றோருக்கும் எழுத முடியாது, நிச்சயமாக அவர்கள் என்னிடம் வருவார்கள். அங்கே சொல்லுவேன், நீங்கள் முதல் வருடத்தில் முதல் தவணைக்கு ஒரு சலுகை கொடுப்பேன். இந்த முதல் தவணையிலே நீங்கள் 100க்கு 200 மார்க்ஸ் எடுத்தால் உங்களை நான் தனியார் கல்வி நிலையத்துக்கு அனுமதிக்கிறேன். ஏன்னா யாரும் எடுக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். 100க்கு 100 யாரும் எடுக்க மாட்டார்கள். ஆகவே எல்லோரும் என்னிடம் சரணடைவார்கள் என்று தெரியும். அந்த இடத்திலே நான் மாணவர்களை கைப்பற்றி கொள்வேன். அதற்கு பிற்பாடு அவர்களை உரிய இலக்க நோக்கி வழிநடத்தி வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் உணர்வேன். அதற்காக கடுமையாக உழைப்பேன். என்னுடைய பொறுப்பு. அவர்களுக்கான இலக்கு தினமும் காட்டுவேன். அந்த இலக்கு எப்படி இருக்கும்? இந்த உதாரணமாக ஒரு மாணவன் 5 அடி பாயணும் என்றால் நீ 5 அடி பாய்ந்தால் போதும் என்ற இலக்காக இருக்காது.
3 எடுத்தால் போதுமென்ற இலக்காக இருக்காது. நீ இந்த செட் ஸ்கோர் எடுக்க வேணும். அந்த 15 அடி பாய், 15 அடி பாய முடியாதுன்றது எனக்கு தெரியும், ஒரு மாணவனால் முடியாது. ஆனால் அந்த மாணவனை நான் வற்புறுத்துவேன், இந்த 15 அடி என்ற இலக்கைத்தான் நீ தாண்ட வேண்டும். ஆகவே அந்த வற்புறுத்தலின் அடிப்படையில் அந்த மாணவர் முயற்சி செய்வார்கள், கடும் முயற்சி செய்வார்கள். என்றால் அது எடுக்காமல் வகுப்பறையில் இருக்க முடியாது. ஒரு கடுமையான ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த முயற்சி செய்கிற பொழுது அந்த 5 அடி என்ற இலக்கிலிருந்து அவர்கள் 10 அடிக்கு இலகுவாக பாய்வார்கள். அங்கே பெறுபவர்கள் தாராளமாக வரும். இந்த பெறுபவர்கள் வருகின்ற பொழுது தனியார் கல்வி நிலையம் நோக்குகின்ற அந்த எண்ணம் எல்லாம் அடிப்பட்டு போனது. இது ஒரு பேட்சில், ஒரு A லெவலில் ஒரு பேட்சில் இது வந்த பொழுது அடுத்த பேட்செல்லாம் இயல்பாகவே தனியார் கல்வி நிலையத்தை விட்டு வந்தார்கள். உண்மையிலே இது ஒரு பெரிய சவால். ஏனென்றால் பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களே தனியார் கல்வி நிலையத்துக்குள்ளே இருக்கிறார்கள், சக ஆசிரியர்கள். ஆனால் யாருமே என்னோடு முட்டி மோத முடியாதவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் மாணவர்களுடைய பெறுபீடு பாடசாலை கல்வியினால் மட்டுமே எடுக்கப்பட்ட பெறுபீடாக இருந்தது. எனவே இது ஆசிரியருடைய கையில் தான் இருக்கிறது. நான் என்னுடைய திறமையின்மை, என்னுடைய பலவீனம், அல்லது நான் விற்கிற பொருளிலே என்னால் சிறந்த ஒரு வியாபாரியாக இருக்க முடியாவிட்டால் அது இன்னொரு கடையை நாடும், இன்னொரு கடைக்கு போகும், பல கடைகளை தேடும் ஒரு பிள்ளை நுகர்வுக்காக. அவை அந்த பல கடைகளுக்கு போக விடுகிறதாக இருந்தால் என்னுடைய பொருள் தரம் இல்லை என்பது அர்த்தம். அவை நான் தரமாக இருந்தால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய விற்பனைக்கான சகல விடயங்களும் மாணவனுக்கு திருப்தியையும் மாணவனை வெற்றியை நோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருந்தால் மாணவன் இயல்பாகவே தனியார் கல்வி நிலையத்தை விட்டு விளையாடுவான். இன்று மாணவர்களுக்கு இந்த பரீட்சைகள் எல்லாம் பெரிய சுமையாகவும் அதே நேரம் மன அழுத்தங்களை கொடுக்கின்றதாகவும் இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து முன்வைக்கின்றீர்கள்? உண்மையில் மன அழுத்தங்கள்லாம், பரீட்சைகள் மன அழுத்தங்களாக மாறி இருக்குது என்றால் போட்டி அதிகரித்துக்கிறது. வரப்போகின்ற கல்வி சீர்திருத்தத்திலே போட்டி இல்லாத ஒரு பரீட்சை முறைமைகள் என்றதற்கு நாங்கள் நுழைவதை பற்றி ஆலோசிக்கப்படுகிறது. இது கொஞ்சம் கடினமான ஒரு விடயத்தை நான் விளக்கலாம் நினைக்கிறேன். சர்வதேச ரீதியில் கல்வியில் முன்னணி வைக்கிற நாடுகளான ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர், இதற்கு பின்னர் தான் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மேலத்தேச நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளின் கல்வி முறைகளை எல்லாம் பார்க்கிறபோது சர்வதேச நாடு அங்கே எந்த மதிப்பீட்டு முறைகளும் இல்லை. அதாவது ஒரு கோர்ஸ் முடித்தல், அது ஒரு செக்ஷன் முடித்து இறுதியிலே எல்லாத்தையும் படித்து முடித்து அதற்கு விடை எழுதுகிற முறை இல்லை. இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கிறது ஆசிய நாடுகளில் சில, இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா இப்படி போன்ற நாடுகளில் இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கிறது. மற்ற நாடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் சிஸ்டம், கண்டினியூஸ்லி அசஸ்மெண்ட். பிள்ளைகளுடைய பலம் பலவீனம் இரண்டுமே இனங்காணப்பட்டு டெய்லி அந்த பலவீனங்களை டெவலப் பண்ணி, பலவீனங்களை களைந்து பலம் டெவலப் பண்ணுகிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். அந்த ப்ரோசஸ் டெவலப் பண்ணிப்பட்டு போகிற பொழுது ஒரு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளை அடுத்த நாள் இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளை அடுத்த நாள் இப்படி பிள்ளைகளை தொடர்ச்சியாக டெவலப் பண்ணுற அதான் எஜுகேஷன் என்ற அந்த சிஸ்டம், அந்த ப்ரோசஸ் வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இலங்கை போன்ற அயலில் இருக்கிறங்கிற நாடுகளோடு சேர்ந்து ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கிறது. இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் போட்டியைத்தான் உருவாக்குறது. ஏனென்றால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தெரிவு பரீட்சையாக பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவது அல்லது சாதாரண தர பரீட்சையில் வெற்றி பெற்றால் தான் அங்காலே உயர்தர பரீட்சைக்கு இந்த தகமை எடுத்தால் தான் அங்கே நுழைய முடியும், அல்லது அரைமைந்தில் இந்த புள்ளி எடுத்தால் தான் புலமை பரிசில் பெற முடியும் என்ற போட்டிகளை உருவாக்கிறது. ஆனால் இலங்கையின் கல்வி திட்டத்திலே அண்மை காலமாக காப்போத சாதாரணத்திலே பயிற்சி சித்தி பெறாத மாணவர்கள் 13 வருட கல்விக்குள் நுழைய முடியும். பிள்ளைகளுக்கு பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளே போய் A லெவல் படிக்காட்டி பிள்ளை இன்னொரு பாதைக்குள்ளே நுழைய முடியும். அதிலே நிறைய பிள்ளைகள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் உயர்தரத்துக்குள்ளே போய் தோல்வியடைந்தவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்துக்குள்ளே 3-4 வருடங்கள் போய் தங்களுடைய வாழ்க்கை நேரத்தை எல்லாம் வீணாய் கொண்டிருக்கிறதை விட இந்த தொழிற்கல்விக்குள்ளே நுழைந்த மாணவர்கள் நிறைய பேர் தொழில் அதிபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அறிந்திருக்கிறேன். நிறைய தென்பகுதியிலே அது நடைபெறுறது, வடகிழக்கு மாநிலங்களிலே அது குறைவு. என்றால் இங்கே அந்த தொழில் வாய்ப்புக்கான தளங்கள் குறைவு. ஆகவே பிள்ளைகளை போட்டி பரீட்சைக்கென்று உருவாக்குற அந்த பரீட்சை முறை மாற்றப்படணும் என்றதும் வரப்போகிற புதிய சீர்திருத்தத்தில் ஒன்றாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒன்று சொல்லலாம், பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சைகளை அழுத்தங்களாக மாற்றாமல் பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும், இது போனால் இப்போ ஒரு வேறு பாதை தொடர்ந்திருக்கிறது, இப்போ நிறைய பாதைகள் திறந்திருக்கிறது. முன்னைய காலங்களில் ஒரு பரீட்சை படித்தா யூனிவர்சிட்டி போகணும், இது மட்டும்தான் பாதை, அல்லது எங்களே தொழிலுக்குள்ள நுழைகிறது. இப்போ அப்படி இல்லை. படிக்கிறதுக்காகவே நிறைய நாடுகளில் இருந்து இலங்கையில் நிறைய கல்வி நிறுவனங்கள், கல்வி வாய்ப்புகள் திறந்திருக்கிறது இலங்கையில். அதை விட அதிகமாக பல வேறு நாடுகளுக்கு எங்களுடைய பிள்ளைகள் பயணிக்கிறார்கள். பரீட்சை திணைக்களத்திலே தினமும் ஏறக்குறைய 1500 பிள்ளைகளுக்கு மேல் சான்றிதழ் எடுக்கிறார்கள். காரணம் வெளிநாடுகளுக்கு உயர்கல்வியை நோக்கி செல்கிறார்கள்.
ஆகவே இப்பொழுது இந்த பரீட்சைகள் அழுத்தங்கள் என்ற நிலையிலே பல மாகாணங்களில் இருக்கிற பிள்ளைகள் விடுபட்டிருக்கிறார்கள். எனக்கு வடகிழக்கிலே இருந்தும் இப்போ அது கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்கிறது நினைக்கிறேன். பிள்ளைகள் நிறைய பேர் போகிறார்கள். ஆனாலும் இந்த பரீட்சையை அழுத்தமாக பார்க்குறதுன்றது தவிர்க்க முடியாது. என்றால் போட்டி பரீட்சையாக இருக்கும் வரை, மதிப்பீட்டு முறைக்குள் நாங்கள் இருக்கும் வரை, நாங்கள் எப்பொழுது அந்த சிஸ்டத்திலிருந்து கணிப்பீட்டு முறைக்கு மாறுகிறோமோ அப்பொழுது இந்த போட்டிகள் எல்லாம் நிறுத்தப்படும். போட்டி பரீட்சை நிறுத்துகிற பொழுது இந்த போட்டி டியூஷன் எல்லாம் நின்றுடும். நான் நினைக்கின்றேன் புதிய அரசாங்கத்திடம் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த போட்டி பரீட்சை முறையை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பது. நீங்கள் ஒரு தமிழராக இருந்து கொண்டு பெரும்பான்மை இன மக்களோடு அங்கே பணியாற்றுகிறீர்கள். இந்த பணிகளிலே நீங்கள் ஏதாவது சவால்களை சந்திக்கிறீர்களா? பெரும்பான்மையின மக்கள் சிறுபான்மையினம் என்ற வேறுபாடே அங்கே இல்லை. இலங்கை பரீட்சை திணைக்களம் தான் இலங்கையிலேயே 2 மொழி மூலங்களையும் சிறப்பாக அமல்படுத்துகிற ஒரே ஒரு அரச நிறுவனம். அதோடு அங்கே வினைத்திறன் வாய்ந்த அதிகாரிகள் பணிபுரிகிறோம். அங்கே பணிகிற பொழுது இதுவரை எனக்கு அந்த எந்த உணர்வும் ஏற்பட்டதில்லை. நான் ஒரு சிறுபான்மையினம், அங்கே ஒரு பெரும்பான்மை என்றால் எல்லோரையும் விட அவர்களுக்கு ஈக்குவலாக என்பதை விட அவர்களுக்கு மேலாக நாங்கள் பணிபுரிகிறோம். ஆகவே அங்கே எனக்கு அந்த வேறுபாடு எனக்கு தெரிவதில்லை. அங்கே எந்த அழுத்தங்களும் இருப்பதில்லை என்றால் பரீட்சை திணைக்களம் ஒரு வித்தியாசமான நிறுவன கலாச்சாரம், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் கொண்ட ஒரு நிறுவனம். ஏனைய அரசு நிறுவனங்களை போன்றது அல்ல. 2 மொழி மூலங்களுக்கும் முழுமையான அங்கீகாரம் அளித்து பணிபுரிகின்ற ஒரு இடம். அதை விட அங்கே மொழி மூலத்துக்கு இது இந்த மொழி மூலம் அந்த மொழி மூலது அல்ல. அங்கே அந்த நோக்குடையவர்கள் யாரும் இருப்பதில்லை. அங்கே நாங்கள் எங்களுடைய கடமை இவ்வளவுதான். நாங்கள் ஒரு பரீட்சை ஆணையாளர். அங்கே தமிழ் மொழி மூலம் சிங்கள மொழி மூலம் என்ற வேறுபாடு எதுவும் இல்லை. ஆகவே அதிலே அங்கே எனக்கு சவால்கள் இருப்பதில்லை. எந்த பணியாக இருந்தாலும் ஆன்மீகம் மிக முக்கியமானது. உங்களுடைய இந்த ஆசிரிய பணிகளிலே அல்லது தற்போது நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே உங்களுடைய ஆன்மீகம் எந்த வகையில் உங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றது அல்லது உதவி செய்திருக்கின்றது? தேங்க்யூ லார்ட். என்னுடைய பணியே ஒரு ஆன்மீக பணி தான். நான் சொல்வேன், குருக்கள் குருப்பட்டம், அதன் குருத்துவ பணி, பணிக்குருவத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் பொது குருத்துவத்தில் இருக்கிறோம். நான் ஒரு ஆன்மீக பணி செய்கிறதாக தான் நினைக்கின்றேன். என்னுடைய அறைக்குள்ளே வருகிற எல்லோரையும் நான் வரவேற்கிற பொழுது எனக்கு மனதுக்குள்ளே நினைப்பேன், ஜீசஸ் கைட் மீ, ஏன்னா பக்கத்தில் இருங்க, நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்களாம் சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அங்கே வர்ற பிரச்சனைக்கு எனக்கு ஊடாக பதில் சொல்லுற என்னுடைய ஆண்டவர் இயேசு எனக்கு பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கிறார். அதை நான் உணர்வேன், ஒவ்வொரு கணமும் உணர்வேன். அதுக்கு நிறைய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை செய்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு நான் வருகிற பொழுது அங்கே பௌத்தர்கள் வருவார்கள், இஸ்லாமியர்கள் வருவார்கள், இந்துக்கள் வருவார்கள், எல்லோரும் வருவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே நான் முன்னால் இருக்கிற என்னுடைய ஆண்டவருடைய படத்தை காட்டுவேன். யூ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், இவரை நம்புங்க, அல்லது நீங்கள் உங்களோட ஆண்டவர் கடவுளை நம்புங்க. அங்கே ஒரு ஆன்மீக கருத்தான்னு சொல்லுவேன். ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாதுன்னா டோன்ட் வரி, எங்களால் செய்யலாது, மேலே இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் செய்து தருவார்னு சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஆசிரிய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் என்னுடைய பணியெல்லாம் நான் செய்வதல்ல, அவர் செய்கிறார், நான் அவருக்கு பின்னாலே நிற்கிறேன். இதுவரை நீங்கள் உங்களுடைய பணி சார்ந்த துறை சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தீர்கள். நீங்கள் ஒரு குடும்ப தலைவி என்ற முறையிலே, அம்மா என்ற முறையிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு உருவாக்கினீர்கள்? நீங்கள் ஒரு சொல்லியிருக்கீங்க பிள்ளைகள் என்று. என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று நான் வளர்த்த பிள்ளைகள், மற்றது ஒரு பெற்றெடுத்த பிள்ளை. வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் ஆன்மீகத்தூடாகத்தான் வளர்த்திருக்கின்றேன். அவர்கள் இருக்கின்ற பணிகளிலே, அவர்கள் செய்கின்ற செயல்களில் எல்லாம் தெரியும், எனக்கு அது வெளிப்படும். அவர்களுடைய பணிகளிலே அவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்பதை நான் 100க்கு 200% உறுதி செய்வேன். அதே போல் நான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு மகள், அவர் ஒரு பொறியியலாளர், ஒரு இலத்திரனியல் மின்சார பொறியியலாளராக வெளிநாடுகளில் பணிபுரிகிறார். அவருடைய ஆன்மீகம் என்னை விட அதிகம். ஏனென்றால் அவர் எனக்கே சில வேளை அறிவுரை சொல்லுவார், உங்களிடம் விசுவாசம் குறைந்து விட்டது, உங்களோட நம்பிக்கை குறைந்து விட்டது, அதனால் தான் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களாவே. எனக்கு போதிக்கக்கூடிய வகையிலே ஒரு மகளை நான் உருவாக்கியிருக்கிறேன். அவள் வெரி ஃபேம் ஆன ஒரு பிள்ளை. நிறைய ஆன்மீகத்திலே அதை என்ன சொல்ல முடியாது. அவர் ரியலி டெய்லி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் த காட் ஜீசஸ் அண்ட் மதர் மேரி. அவர் சொல்லுவார், நான் ஜீசஸோட பிள்ளை, நான் மதோட பிள்ளை. அந்த வகையில் நான் ஒரு பொறியியலாளராக்கியன்றதை விட நான் அந்த பக்கம்தான் நான் சந்தோஷப்படுவதுண்டு. அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வளர்த்திருக்கிறேன். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி கருத்துக்களம் நிகழ்விலே இன்றைய நாளில் மிகவும் மகிழ்ச்சியோடு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த நேர்காணலிலே கலந்து கொண்ட பரீட்சை ஆணையாளர் திருமதி மைக்கேல் ஜீவராணி புனிதா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக எங்களுக்கு நல்ல ஆலோசனையாக இருக்கின்றது.
அவர் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாம் பிரயோசனமாக இருக்கின்றது. எனவே அவருடைய பணி தொடர வேண்டும் என்றும் அவருடைய பணிகளினூடாக எமது கல்வி புலம் நல்ல பயன்களை அடைய வேண்டும் என்றும் அவரை வாழ்த்தி நிற்கின்றோம். மீண்டும் அவருக்கு எமது நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.